ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் ஒரு சங்கி. நாங்க அன்னைக்கே சொல்லிக்கல, சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ், சீமான் பிஜேபியோட கைகூலி. இன்னைக்கு பாத்தீங்களா ஆர்எஸ்எஸ் மேடையில போய் கலந்துட்டு இருக்காரு சொல்லிட்டு சமூக வலைதளம் முழுக்க கதறிட்டே இருக்கானுங்க. இதுல என்ன வேற சமூக வலைதளத்துல ஃபேஸ்புக்கு, இந்த எக்ஸ் வலைதளம் இதெல்லாம் போயிட்டு மென்ஷன் பண்ணிட்டு, பிரதாப் சொல்லுடா சீமான் இவன் தான் உனக்கு அண்ணனா சொல்லுடான்னு சொல்லிட்டு என்ன வேற பிடிச்சி கேட்டுட்டு இருக்கானுங்க. டேய் நான் திருப்பியும் சொல்றேன்டா, சீமான் எனக்கு அண்ணன் தான். ஆர்எஸ் மேடையில் போயிட்டு சீமான் எப்படி கலந்துக்கலாம்? அப்ப இவரெல்லாம் நீங்க எப்படி ஏத்துப்பீன்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு மேடையில எந்த மேடையில பங்கேற்கிறன்றது மேட்ரு கிடையாது, அந்த மேடையில ஏறி நம்ம என்ன பேசுறோன்றதுதான் மேட்ரு. இப்போ உதாரணத்துக்கு நானே பார்த்தீங்கன்னா நிறைய கல்லூரிகள் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்கும். சென்னையில் வந்து எல்லா கல்லூரிகளும் ஒருங்கிணைச்சு காம்படிஷன் நடக்கும். நான் ஒரு சமஸ்கிருத கல்லூரியில் போயிட்டு பங்கேற்று அங்கே சமஸ்கிருத திணிப்பு கூடாது, எந்த மொழியும் திணிக்கக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு இந்துத்துவ தத்துவியலுக்கு எதிராக நான் பேசினேன். ஏண்டானா சிங்கத்தை அதனுடைய குகையில் சந்திப்பது தான் வீரம் அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சொல்லுவார். இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய விஜில், அந்த அமைப்பு பேரு விஜில். நானே சொல்றேனே, ஆமா அது ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான், நான் இல்லைன்னா சொல்லியே. ஏன் அங்கே போய் கலந்துக்க கூடாது? கலந்துக்கிட்டா என்ன பிரச்சனை? நம்ம என்ன கேட்குறோம், இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக மதிப்பிற்குரிய ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இருந்தார். ஆனா இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு அவர்களை கூப்பிட்டு தான் இந்த திமுக இங்க சென்னை ஓமந்தூராருடைய அந்த அரசு மருத்துவமனை இருக்கு இல்லையா, அங்க அவருக்கு சிலையை திறந்தாங்க. ஏன் திறந்தீங்க? துணை குடியரசுத் தலைவரோட பெரிய ஆளர் தானே வந்து குடியரசுத் தலைவர். நீங்க ராம்நாத் கோவிந்த் கூப்பிடுறது ஏன் சனாதனம் இடிக்குதா உங்களுக்கு? அன்னைக்கு நியாயமா வாய் திறந்து பேசியிருக்கணும் இல்லையா? அப்புறம் இந்த நாணயம் வெளியிடுறதுக்கு யார் வர்றது? திரு ராஜ்நாத் சிங். சரி, அதெல்லாம் கூட ஒரு உள்துறை அமைச்சராக கூப்பிட்றாங்க. ஆனால் திமுகவினுடைய எத்தனை நிகழ்வுகளுக்கு பாஜகவை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த எத்தனை பேருடைய விழாக்களுக்கு திமுக சார்ந்தவங்க போயிருக்காங்க? அதாவது ஒன்று சொல்கிறேன், நான் திமுகவெல்லாம் ஆதரிச்சுட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் எடுத்து பேசுறதெல்லாம் வேடிக்கையானது, கேளிக்கையானது, மோசமானது. நீ பிஜேபி அரசு எதிர்க்கிறியா, எதிர்த்து பேசு. ஆனால் நீ யார் ஆதரிக்கிற? இங்கே சாஃப்ட் பிஜேபி, சாஃப்ட் ஆர்எஸ்எஸ் நீ ஆதரிக்கிற. அதாவது சகோதரி கௌசல்யா சங்கர் ஆணவ கொலைக்கு எதிராக தொடர்ந்து போராடிட்டு கொண்டு வரவங்க, தன்னால் முடிந்த அளவில் பல விஷயங்களை பங்கேற்கக்கூடியவங்க. அவருடைய கணவர் சங்கர் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அதனுடைய மேல்முறையீடு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசு, நோட் த பாயிண்ட், சமூக நீதி திமுக அரசு எந்த விதமான முன்னேற்றமும் கொடுக்காம அந்த வழக்குக்கு வந்து இவங்க உரிய ஆதாரங்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க, முக்கிய குற்றவாளிகளை தப்ப விடுறாங்க இந்த அரசு அப்படின்னு இந்த சமூக நீதி அரசுக்கு சகோதரி கௌசல்யா சங்கர் கேட்குறாங்க. ஏண்டா ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் அந்த மேடையில் போயிட்டு பங்கேற்கிறத விடவா இது மோசமாக போச்சு? நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் சீமான் கலந்துக்கிற தப்புலாம் கிடையாது. என்ன தப்பு? ஏன் கலந்துக்கூடாதா என்ன? அந்த மேடையில் அப்படி என்ன பேசுகிறாரு? பாரதியோட புகழ் பாடுறாரு, தமிழ்நாட்டிற்கு தமிழர்கள் பற்றி பேசுகிறாரு, ஹிந்தி ஒழிக என்பது எங்களுடைய நோக்கம் கிடையாது, தமிழ் வாழ்க என்பதுதான் உங்கள் நோக்கம். தன்னால நீங்கள் வந்து ஹிந்தி ஒழிக்கிற, ஹிந்தி படிக்காமல் தடுத்துட்டு அதை பட்டு இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பெருமை பேத்திக்கிறீங்க இல்லையா? இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒரு தமிழை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாணவன், நான் வந்து பெருசாலாம் போல ஒரு 10வது படிக்கிற மாணவன் வச்சுக்கலாம், 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் சொல்ல விட்டுருங்க, ஏதாவது ஒரு மாணவன் தமிழில் எழுத படிக்க தெரியவில்லை என்று சொன்னால் இந்த அவமானம் இன்றைக்கு தொடர்கிறதா இல்லையா? மதிப்பிற்குரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய மகன் அந்த தம்பி என்ன சொன்னாரு? நான் தமிழ் படிக்கல, எனக்கு வேற ஒரு மொழி பாடமைவின் பயிற்சி எடுத்து நான் படிக்கிறேன்னு சொல்றாரு. தமிழ் மொழியை கற்றல் ரீதியாக அழித்தவர்கள் நீங்கள். அப்புறம் தமிழை வந்து வாழ்க என்று அண்ணன் சீமான் ஆர்எஸ் மேடையில பேசினா உனக்கு என்ன, எந்த மேடையில பேசினா உனக்கு என்ன? நான் என்ன சொல்றேன், நம்ம ஒரு குற்றம் சொல்றோமா? இப்ப நான் வந்து ஆர்எஸ் கருத்தை ஆதரிக்கிறேன்னா கிடையாது, நம்ம அதை நேர் எதிரானவர். பிஜேபி கொள்கையை ஆதரிக்கிறோமா? கிடையாது, நேர் எதிரானது. ஒரு மத கருத்தியல் என்பது ஒரு இந்துத்துவமோ கிறிஸ்துவத்துவமோ இஸ்லாமத்துவமோ எந்த ஒரு துவமே ரொம்ப ஆபத்தானது. அப்ப ஆர்எஸ்எஸ் வந்து தன்னை இந்துத்துவமா வந்து அறிவிக்கிறதா, அது ஆபத்தான கருத்தியல் தான். அந்த கருத்தியலை யாரும் ஆதரிக்கல. அதுக்காக அந்த ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தமிழர்,
ஒரு பாரதி என்கின்ற நம்முடைய ஒரு கவிஞர் இங்கே பல முற்போக்கான விஷயங்களை வந்து எழுதியவர். அதாவது பாரதி அவர்களிடம் முரண்படுவதற்கு 2 விஷயம் இருக்குது. பிற்காலங்களில் என்னவா மாறுறாரு. இப்போ நானே வந்து கல்லூரி படிக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ சில என்ன சொல்கிறது ஒரு வேண்டாத நட்புகள்லாம் கிடைச்சதுனால நம்மவே சில விஷயங்கள்லாம் நம்ம எதிர்த்து தான் பேசணும். அப்போது இந்த விஷயம் இருக்கு இல்லையா, பாரதி எனக்குமே மாற்று கருத்துலாம் இருந்தது. ஆனால் பாரதியுடைய தேவை தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழர்களுக்கும் தேவை, இதில் மாற்றுக்கிறது கிடையாதுல்ல. அப்போ அந்த பாரதியை இந்த திராவிடம் என்னவா கையாண்டிருக்கிறது. பெரியாருக்கு முன்பாகவே பெண் சமத்துவத்தை முன்வைக்கிறார், தமிழ்நாடு என்று பாடல் பாடுகிறார். அப்போ அண்ணா பேர் வச்சார்னா அண்ணா வந்து தமிழ்நாட்டுக்கு தான் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறாரு. அது கூட பேர் வைக்கிறாருன்னா கூட நம்ம எப்படி சொல்றது, அது ஒரு முக்கியமான மாற்றம் தான். நம்ம அதை இல்லைலாம் சொல்ல, ஆனால் அதுக்காக அது மட்டுமே பண்ணிட்டதுனால அப்படியே ஓஹோ ஆகோன்னு கொண்டாடிடலாம் அப்படின்லாம் கிடையாது. தமிழ் இலக்கியங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிடம் பண்ண தொண்டு என்ன பணி செய்திருக்காங்க, தமிழர் இது குறித்து திராவிட கட்சிகள் என்ன சிந்தித்திருக்காங்க. ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்கிறவங்க இன்னைக்கு தமிழ் வழி சார்ந்த சில விஷயங்கள் பேசுறாங்க பண்றாங்கன்னா அதை நீ ஆதரிக்கவே கூடாது. அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த கருப்பாக இருந்தாலும் அவன் கெட்டவன் தான்ன்ற மாதிரி ஒருத்தர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருந்தாலுமே அவன் கெட்டவனாக தான் இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போவது என்பது ஆபத்தான, அந்த கருத்தியல் தவறானது. நம்ம அதை இல்லைன்னு சொல்ல, அந்த கருத்தியல் எனக்கு எதிரானது. ஆனால் ஒருத்தர் பிஜேபியில் இருக்கான்றதுக்கோசம் அவனை எதிரியாக பார்க்க முடியாது, அது தப்பாச்சு, அது மனிதத்துவத்துக்கு எதிரான ஒன்றாச்சு. ஆனால் இங்கே சில பேர் குரூப்பில் இருக்கானுங்க என்னன்னா ஒருத்தர் எதிர்கட்சியில் இருந்தாலே அவன் நமக்கு ஆவாதவன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில். இந்த சமூக இடத்துல வந்து ஊப்பிகள் அடிச்சுக்கிறாங்க இல்லையா, டெய் திராவிடம் என்ன தெரியுமா, தலைவருடைய வீரம் தெரியுமா, ஆனால் உதயநிதி யார் தெரியுமா, எங்கள் தளபதி யார் தெரியுமா. எங்க உங்கள் தளபதி உங்கள் அண்ணன் உதயநிதி எல்லாருமே ஒரே ஒரு ரைடு வந்தால் போதும் ஓடி போயிட்டு வந்துடுறாங்க சென்ட்ரலில், எங்கே ஒன்றியத்தில் போயிட்டு பார்த்துடுறாங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு ஒரு அண்ணன் ஒருத்தர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர் பக்கத்தில் போயிட்டு என்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும், நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன், இந்த இவர் சேரில் உட்காந்துட்டு இருக்காரா இல்லை குடிஞ்சிட்டு இருக்காருன்னு கேட்டால் ஓரமாக உட்காந்துட்டு தான் இருக்காரு. அந்த அளவுக்கு பவ்யமாக அணுகி இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டால் தங்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் ஓடி விடுவார்கள். அப்போ அண்ணன் சீமானை இந்த விவகாரத்தில் கேள்வி எழுப்பக்கூடிய இவர்கள், இந்த நெட்டிசன்கள், இந்த ஊப்பிகள், உங்கள் தலைவர்கள் எல்லாம் யோகியமா என்று பாருங்கள். நான் திருப்பி சொல்கிறேன், சீமான் அவர்கள் அங்கே போயிட்டு கலந்தது கொண்டு தோணும் மாபெரும் தவறு, மிகப்பெரிய அரசியல் தவறு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் அப்படி சொல்லவும் விரும்பல. அவர் அந்த மேடையில் என்ன பேசியிருக்கிறார், கிட்டத்தட்ட ஃபயராக இருக்கு ஸ்பீச்சு, வேற லெவலில் பேசியிருக்காரு, அவ்வளோ கிளாப்ஸு. இதில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க, நாம் தமிழ் கட்சியிலேயே முக்கிய பிரமுகர்கள்லாம். அதில் ஒரு சில பேர் வந்து சகோதரி ஃபாத்திமா ஃபர்கானா இவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து இதுதான் நீ ஒப்பாக செய்யக்கூடிய நியாயமா, அவர் இப்போ இருந்தால் அவங்க என்னதான் பண்ணியிருப்பாரு, என்னடா இது என்ன இது கூத்தா இருக்கு. ரெட் ஜெயிண்ட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன், கலைஞர் டிவி பகாசூரன் படத்தை ரிலீஸ் பண்ணிங்கல்ல, அது எந்த லிஸ்ட்டில் வருதுன்னு சொல்லிட்டு போங்க. இந்த பகாசூரன்ற படம் வந்து எந்த லிஸ்ட்டில் வருது, அப்போ அது வந்து வணிகம், அது வியாபாரம் என்று சொன்னால் ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டதுனாலே ஒருத்தன் கெட்டவங்களாயிடுவாங்களா. அதாவது ராஜபக்சேவை வந்து அண்ணன் திருமாவளவன் போயிட்டு பார்த்து கை கொடுத்தாரு, அப்படியே இவர் தான் போய் முன்னாடி போனார், அதனாலே இவர் வந்து தமிழர்களுக்கு துரோகி என்று சொன்னால் அந்த கருத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். அந்த சூழல் எப்படியோ இருந்திருக்கும். ஆனால் ஈழத்தமிழர்களுக்காக அண்ணன் திருமாவர்கள் எவ்வளவு போராட்டம் நடத்திருக்கிறார், அண்ணன் சீமானுக்கு முன்பாகவே களத்தில் இருந்தவர். அப்போ அந்த நன்றியை மறந்துட்டு நீ அவரை துரோகின்னு சொன்னால் எவ்வளவு தவறோ அதே போல தான் இந்த மேடையில் போயிட்டு நான் சீமான் கலந்துக்கிறான்றதுக்காக அவரை நீ சங்கின்னு சொல்கிற, இவர் யார் என்று தெரியுமான்னு கேட்குறேன்னா நீ கேளு ராஜா, நீ கேளு, தப்பு கிடையாது. உன்னுடைய தலைவர்கள் எல்லாம் யோகியமா என்று பார்த்துட்டு கேளு. ஒட்டகத்திற்கு பூஜை பண்ணுறது தப்பு கிடையாது, அவர் பசுமாட்டுக்கு நாங்கள் இவ்வளோ பண்ணணும்னு சொன்னது தப்பு கிடையாது. கோயிலாக சுற்றி ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி சொல்கிறீங்களே திராவிட மண் பெரியார் மண் அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் மாற்ற இவங்களோட அது தப்பு கிடையாது. நிகழ்காலத்தில் தமிழ்நாட்டில் சாதியவாதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் கொண்டாடுகின்ற உங்களுக்கு வெட்கமே இல்லை. நீங்கள் சீமானை பற்றி பேசுகிறீர்கள். நான் என்ன சொல்றேன், நீ சீமானை பண்ணது தப்புன்னு சொல்றியா, நீ சரியான பக்கம் நில்லு, உன்னை யாரு கேட்க போறா.
நான் நேர்மையாக பிஜேபி அரசை எதிர்த்து கொண்டு திமுகவுடைய அவலங்களை எதிர்க்கக்கூடிய சுட்டி காட்டாக்கும் நம்ம அவங்க ரொம்ப கான்ட்ரவர்சியாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு சில நியாயங்கள் இருக்கும். ஆனால் இவனுங்க திமுக ஆதரிப்பானுங்களாம், திக ஆதரிப்பானுங்களாம், இவனுங்க இதை ஆதரிச்சு சீமானை கேள்வி கேட்பாங்களாம். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. அப்போ நீங்கள் யோகியமானு பார்த்துட்டு அப்புறமா கேள்வி கேளுங்க. இந்த நிகழ்ச்சியில் செந்தமிழ் சீமான் அவர்கள் கலந்து கொண்டது அரசியல் பிழை கிடையாது. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். கிடைக்கக்கூடிய எல்லா தளங்களிலும் களமாடுங்கள். இது உங்கள் காலம். நன்றி, வணக்கம்.